ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில் பயணத்தை விரும்பி பயணிக்கிற எல்லா பேசஞ்சருக்குமே வந்துட்டு இந்த விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் செலவு பண்ணுற வெறும் 40 பைசாவில் வந்து 10,00,000 வந்து காப்பீடாக நீங்கள் பெறலாம். இது எப்படி பண்ணலாம், என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது வெறும் 40 பைசாவை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 10,00,000 வரையும் காப்பீடு நீங்கள் பெறலாம். இது வந்து ரயில் பயண இன்சூரன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை பற்றின டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரயில் விபத்துகள் வந்து புதிதல்ல. அன்றாடம் ஒரு சில ரயில் விபத்துகளை பற்றி நம்ம வந்து டிவி நியூஸ்லையோ இல்லை வெளியே யாரோ சொல்கிற கேட்டிருப்போம். அவற்றை நேரடியாக காண வேண்டிய கட்டாயத்திற்கும் நம்ம தள்ளப்பட்டு தான் இருக்கோம். ஏன்னா நம்ம கேட்டு தான் ஆகணும். மும்பையில் உள்ள லோக்மான்யா திலக் டெர்மினேஷனுக்கு ஷாலிமார் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து சென்று கொண்டிருக்கும்போது காலை 9:30 மணி அளவில் இந்த நிகழ்வு வந்து நடக்குது. அதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டு. அப்போது ரயில்வே அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார், காயமடைந்த பயணிகள் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனையில் இருந்தாங்க. இது போன்ற நிகழ்வுகள் ரயில் பயண இன்சூரன்ஸ் எடுப்பதற்கான முக்கியத்துவத்தை வந்து நமக்கு வந்து வலியுறுத்துது. அதாவது ரயில் பயணிகள் துரதிர்ஷ்டவசமாக இறந்து போகும் பட்சத்திலோ அல்லது காயமடையும் சமயத்திலோ பயன்படுத்தக்கூடிய இந்த வசதியை இந்திய ரயில்வே துறை அதன் பயணிகளுக்கு வழங்குறது அப்படின்னு வழங்கிட்டு இருக்கு. இது என்னன்னா அப்படின்னா, எல்லாருமே வந்து இன்சூரன்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸு இது நிறையா கேள்விப்பட்டிருப்போம். இது ஏன் ரயில்வே இன்சூரன்ஸ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா, டிக்கெட் வாங்கும்பொழுது இன்சூரன்ஸ் எடுத்த பயணிகள் மட்டும் இந்த வசதியை வந்து பயன்படுத்தி கொள்ளும் வகையில் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த இன்சூரன்ஸ்க்கான ப்ரீமியம் தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 45 பைசா மட்டும்தான். ஆனால் இது 10,00,000 ரூபாய் வரை காப்பீடு வழங்கக்கூடியதாக வந்து அமைகிறது. ஆனால் பெரும்பாலான பயணிகளுக்கு இந்த திட்டம் பற்றிய விழிப்புணர்வு கிடையாது. இது முக்கால்வாசி பேருக்கு தெரியவும் தெரியாது. ரயில் பயண இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் ரயில் டிக்கெட் விலை பதிவு செய்யும் பயணிகளுக்கு பிரத்யேகமாக வழங்கப்படும் ஒரு வாய்ப்பு தான் இது. இது வந்து கவுண்டரில் வாங்குறவங்களுக்கோ இல்லை வந்துட்டு முன்னாடி ஆப்பில் வாங்குறவங்க கிடையாது. இது வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த ஸ்கீம் வந்து செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவுண்டரில் இருந்து டிக்கெட்டுகளை வாங்கும் பயணிகள் அல்லது ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டில் பயணிகளுக்கு இந்த இன்சூரன்ஸ் வந்து பயன்படுத்த கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்சூரன்ஸ் பெறுவதற்கு உங்களுடைய சொந்த விருப்பத்திற்கு உட்படுத்தும் அப்படின்னு வந்து ஐஆர்சிடியில் சொல்லியிருக்காங்க. அதாவது ரயில் பயண இன்சூரன்ஸ் வைத்திருக்கும் ஒரு நபர் எதிர்பாராத விதமாக ரயில் விபத்தில் மாட்டிக்கொள்ள நேர்ந்தால் அதற்கான பொருளாதார இழப்பை இன்சூரன்ஸ் நிறுவனம் ஈடு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரயில்வே விபத்து காரணமாக இறப்பு அல்லது உடல் முழுவதுமாக செயலிழந்து போகும் பட்சத்தில் 10,00,000 ரூபாய் இன்சூரன்ஸ் தொகை வந்து அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயணிக்கு நிரந்தர பகுதியளவு செயலிழப்பு ஏற்பட்டால் அவருக்கு 7.5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் தொகை கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் பயணி காயமடையும் பொழுது அவருக்கான சிகிச்சை செலவாக 2 லட்சம் ரூபாய் வரையும் தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரயில் பயண இன்சூரன்ஸை எப்படி நம்ம வந்து வாங்குறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரயில் பயண இன்சூரன்ஸ் பெறுவதற்கு பயணிகள் ஆன்லைனில் டிக்கெட்டுகளை புக்கிங் செய்யும்போது அதற்கான ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் எந்த வகுப்பில் பயணிக்கிறீர்கள் அப்படிங்கிறத பொருட்படுத்தாமல் தாராளமாக இன்சூரன்ஸ் வந்து எடுக்கலாம். அதாவது நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறீங்கன்னா எந்த செகண்ட் கிளாஸோ ஃபஸ்ட் கிளாஸோ எதில் இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த இன்சூரன்ஸ்க்காக உங்களிடமிருந்து வெறும் 45 பைசா மட்டுமே வசூலிப்பாங்க. இன்சூரன்ஸ் ஆப்ஷன்களை நீங்கள் தேர்வு செஞ்ச பிறகு பயணிகளோட இமெயில் மற்றும் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்பி வைப்பாங்க. அதில் உங்களோட நாமினி விவரங்களை நீங்கள் உட்படும். ஏன் அப்படின்னா தற்போது வந்து நீங்கள் வந்துட்டு ரயில் விபத்தில் இறக்க அப்படின்னா உங்களோட நாமினிக்கு வந்து அந்த அமௌண்ட் போய் சேரும். இன்சூரன்ஸ் பாலிசியில் நாமினியில் கொண்டிருப்போம் உங்களுடைய இன்சூரன்ஸ் கிளைமை எளிதாக்கவும் வந்து இது உதவியாகவும் இருக்குது. இதுவரையும் எல்லாருமே வந்துட்டு ட்ரெயின் டிக்கெட்டை வந்து ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போயிருக்கீங்க. இந்த ஸ்கீம் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா மறக்காமல் இனிமேல் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது வெறும் 40 பைசாவில் நம்ம எதையும் சாதிச்சிட முடியல, எதையும் வாங்கிடும் போக முடியல. இனிமேல் தான் அந்த 40 பைசாவை செலவு பண்ணி உங்களுடைய இன்சூரன்ஸ் ஸ்கீமை வந்து க்ளைம் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா எதிர்பாராத விபத்துகள் எப்போ நடக்குன்னு தெரியாது. அதனால் உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் காயம் அடைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கான மெடிக்கல் செலவுக்காக இது யூஸ் ஆகும். இனிமேவாவது இந்த ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த ஸ்கீமையும் சேர்த்து ஃபில்லப் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த விஷயம் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.